இந்தியன் பிரீமியர் லீக் 2025 ஐந்தாவது போட்டி குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசிகிரிக் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பரான ஆப், ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக பார்க்கலாம். அதே நேரத்தில் புது யூஸருக்கும் இது வாய்ப்பாக இருக்கும். இங்கே லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சீரியஸ் லீடர் போர்டு, இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு. ஸ்கில் பேஸில் இருக்கவங்களுக்கு சீரியஸ் லீடர் போர்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெவி இன்வெஸ்டருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையிலே சிறப்பாக இருக்காங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. வெனியூன்னு பார்க்கும்போது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் March 25 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கிரவுண்டு ரொம்ப பெருசு, பவுண்டரி டைமென்ஷன் மீடியமாக இருக்கும். பெல்டர் அட்ராக்ஸ் ரீசெண்டாக கொடுக்குறாங்க, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனர்ஸ் என்ஜாய் பண்ணி நிறைய நேரங்களில் விளையாண்டுருக்காங்க. அதே நேரத்தில் பேக் ஹேண்டில் பால் ஹோல்ட் ஆகும்போது அங்கே கொஞ்சம் டவுனாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக மோஹித் சர்மாவோட பவுலிங்கை சொல்லலாம். வேரியேஷன் கொடுத்து அங்கே விக்கெட் எடுத்துக்க முடியும். முன்னாடி காலத்திலலாம் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டு இருந்திருக்கு. கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருக்கும், அவ்வளோ ஈஸி கிடையாது பேட் பண்ணுறது. ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி நேமில் முன்னாடி இருந்தது. நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் பெல்டராக மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் குஜராத் டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு சீசன்லாம் அவ்வளோவெல்லாம் ஸ்கோர் பண்ணலை, மீடியம் ஸ்கோரை போஸ்ட் பண்ணுவாங்க, அப்பயுமே அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பேக் ஹேண்டில் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் ரீசன்ட் இயர்ஸில் நல்லா வெல் பவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே நிறைய ஸ்கோர் வர்றதை பார்க்குறோம். கடந்த 2 சீசனில் செம்மையாக ஸ்கோர் வர்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் பெல்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் போகணும். பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும்போது கூட தெரிக்குது பிச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே 6 சிட்டிங் கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டாக ஷோ பண்ணியிருக்கு. அந்த வகையில் எதிர்பார்த்து போகணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 172 ஆவரேஜாக இருந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் இயர்ஸ்லேயும் பெரிய மாற்றங்கள் இல்லை. சொல்லப்போனால் நரேந்திர மோடி ஸ்டேடியம் IPL அப்படிங்கிற மாதிரி நிறைய மேட்சஸ் எல்லாம் நடத்துனது இல்லை. ரீசெண்டாக குஜராத்தோட ஹோம் அப்படிங்கிற பேஸில் நிறைய போட்டிகள் ரீசெண்டாக நடக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சில போட்டிகள் மட்டுமே இங்கே நடந்தது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் பெரிய மாற்றம் இருக்காது இந்த நம்பர்ஸில். குஜராத் தான் ஹை ஸ்கோர் பதிவு பண்ணியிருக்காங்க, குஜராத் லோ ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 233 அப்படிங்கிற ஹை ஸ்கோரு. அதே நேரத்தில் GT போன சீசனில் தான் இந்த லோ ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. போன சீசன் அவங்களுக்கான சீசனாக இல்லை, பேட் சீசனாக அமைஞ்சுது. சில தோல்விகள் அமைஞ்சுது. அதனால தான் அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் சொல்லுது. 17 போட்டியில் 9 வின்னு 8 தோல்வி. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல வெற்றி. ரன்ஸ் அந்த போர்டு வைக்கும்போது அந்த நம்பர் கிடச்சிருக்கு. அண்ட் சேஸ் பண்ணும்போது அவ்வளோ நம்பர் இல்லை. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் குஜராத் விக்கெட்ஸ் அவ்வளோவா விட மாட்டாங்க. 5-4 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 4 விக்கெட்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக 182 சேஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ்னு பார்க்கும்போது 5 போட்டியில் 3 வின்னு, அதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வெற்றி, சேஸில் 2 வெற்றி, 200 சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ரீசன்ட் நம்பர் பாருங்கள், சில 200 இருக்குது. கடந்த சீசன் எலிமினேட்டர் குவாலிஃபயர் இங்கே நடந்தது. அதில் மீடியம் ஸ்கோர் வந்தது. செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. லேட்டர் பேஸ்லேயும் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெல்டராக நிறைய நேரங்களில் ட்ராக் கொடுக்குறாங்க. பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி போகுது ரீசன்ட் இயர்ஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 231 200 199, அதுக்கு முன்னாடி 214, இப்படியெல்லாம் 200 பக்கமான ஸ்கோர்ஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் மீடியமாக 168 162 இப்படியும் இருந்திருக்கு. லோவான 89/10 அப்படிங்கிற அந்த ஸ்கோரும் இருந்திருக்கு. GT போன சீசனில் இன்கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டாங்க. அந்த ஒரு காரணம் தான் இந்த ஸ்கோர் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக பெல்டர் ட்ராக்காக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பட் GTயோட போன வருஷம் மாதிரி இந்த வருஷத்தை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்க ஸ்குவாட் செலெக்ஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்குவாட் செலெக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் GT அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் காம்பினேஷனாக பெட்டராக அமையணும், அதில் சக்ஸஸ் கிடைக்கணும். குஜராத் டைட்டன்ஸு ஓவர்சீஸில் கோச்சி, கரீம் ஜனாட் அண்டு ரூதர்ஃபோர்டை வெளியில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ரூதர்ஃபோர்டுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுப்பாங்களா ஓவர் பிளிப்ஸ் அப்படின்னு யோசிச்சா, பிளிப்ஸோட ஃபீல்டிங் ரீசெண்டாக அவர் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுற விதம் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால அவருக்கான ப்ரையாரிட்டி தான் இருக்கும். மிடில் பேஸில் அவர் தான் இருப்பார். அனுஜ் ராவட் இடத்த எதுவும் வேறு மாதிரி யோசிப்பாங்களா? பாசிபிளாக அனுஜ் ராவட் இருப்பார். இன்னொரு பாயிண்டில் மஹிபால் லாம்ரோ சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. அர்ஷத் கான் ஒரு பக்கம் இருக்கார், ஒரு மிடில் டீசெண்டாக பேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் லெஃப்டாக மீடியம் பவுலிங் இருக்குது ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்கனால அர்ஷத் கானுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கிறதுனால அனுஜ் ராவட் விக்கெட் கீப்பராக தொடர்வாரா இந்த சீசனில் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடு போகணும். பட் ஒரு பாயிண்டில் ஜோஸ் பட்லருக்கான க்ளவ் ஒர்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அனுஜ் ராவட்
ரீசெண்டாக விக்கெட் கீப்பிங்கில் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் பட்லரா அனுஜ் ராவட்டா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பாயிண்டில் பட்லர்னு கூட சொல்லலாம். ஏன்னா பட்லர் தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே இருக்க முடியும். அனுஜ் ராவட் நல்லா விளையாடலன்னா அவரை வெளியில் தள்ளிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பாயிண்டில் ஜோஸ் பட்லருக்கு க்ளவ் ஒர்க் இருக்கலாம். பட் ரீசெண்டாக பட்லருக்கான க்ளவ் ஒர்க்கு அவர் இன்டர்நேஷ்னலுக்கு விளையாடும் போதே இல்லை அப்படிங்கிறதுனால பாசிபிளாக அனுஜ் ராவட் விக்கெட் கீப்பிங்காக இருக்க வாய்ப்பு. சுப்மன் கில், ஜோஸ் பட்லர் ஓப்பன் பண்ணுவாங்க. சாய் சுதர்சன் 1 டவுனு. இவங்க 3 பேருமே கடந்த 3 போட்டிகளுக்குள்ளே அகமதாபாத்தில் செஞ்சுரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது செஞ்சுரி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ T20 ஃபார்மேட்டில் அதே நேரத்தில் ட்ரீம் லெவலில் செஞ்சுரியெலாம் அடித்தா என்ன மாதிரி போகும் அப்படின்னு இப்போ பாயிண்ட் சிஸ்டத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு இருப்பாங்க. அனுஜ் ராவட், பிலிப்ஸு, ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர் அண்டு ரஷீத் கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ரபாடா, சிராஜ் அண்டு பிரசித் கிருஷ்ணா ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில். அண்ட் நம்பர் பார்ப்போம். சுப்மன் கில் ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி 89 நாட் அவுட்டு, 36 2 மேட்ச் மட்டும் டவுனாக இருந்தது. இன்னும் அகமதாபாத் இவரோட பெஸ்ட்டு டீம் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ணுவார். பஞ்சாப் பிளேயர் சுப்மன் கில், அது நமக்கு தெரியும். அது பஞ்சாப் எகென்ஸ்டாகவே அந்த ஒரு விஷயத்தை பண்ண, ஏன்னா அவங்களோட ஹோம்லேயும் நல்லா விளையாட முடியும், இன்னொரு பக்கம் அகமதாபாத்லேயும் நல்லா விளையாட முடியும் அப்படின்றதுனால அந்த சக்ஸஸ் கிடைக்குது. விராட் கோலி டெல்லிக்கு எகென்ஸ்டாக அந்த மாதிரி சக்ஸஸை கொடுக்குற மாதிரி இங்கே பர்டிகுலராக கில் வந்து சக்ஸஸை கொடுக்குறாரு. அண்ட் ரீசன்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 இன்னிங்ஸ் பெட்டராக இருந்திருக்கு, 3 இன்னிங்ஸ் டவுனாக இருந்திருக்கு. கேப்டன்சி ப்ரெஷர் போன சீசனில் இருந்தது. ஜோஸ் பட்லர் இவருமே அகமதாபாத்தில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த 3 போட்டியில் ஒரு போட்டி செஞ்சுரி, ஒரு போட்டி 39, ஒரு போட்டியில் டக்கும் ஆயிருக்காரு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக ஒரு டக்கு அண்ட் அவ்வளோ பெருசாக இல்லை, மீடியமாக இருந்திருக்கார். ரீசன்ட் இன்னிங்ஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. சாய் சுதர்சன் செம்மையாக விளையாண்டுருக்கார். ரீசன்ட் இன்னிங்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு பேக் எண்டில். அதே மாதிரி அகமதாபாத்தில் இருக்கிற இன்னிங்ஸும் நல்லா இருக்குது. பஞ்சாப் கிங்ஸோட அவரோட இன்னிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ரொம்ப ஈகராக இருக்கார் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கறதுக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ராவட் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, ரீசெண்டாக லேட்டாக வருவார். ஆர்சிபிக்கு கண்டிப்பாக டீசன்ட் ஃபினிஷராக இருந்தார். இங்கே மேலே அனுப்பும்போது இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கலாம். கிளென் பிலிப்ஸு அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, பெஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் அமையலை. பெஸ்ட் ஃபீல்டு, பெஸ்ட் பிளேயர், இன்டர்நேஷ்னலில் பெஸ்ட் லெவலில் எல்லாத்தையுமே ஷோ பண்ணால் கூட ஐபிஎல்லில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியல. பெட்டராக ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். இந்த சீசனில் எந்த அளவுக்கு பயன்படுத்திப்பார் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு. எனிவே பார்க்கலாம். ஷாருக் கான் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. அதில் 58 அகமதாபாத்தில் அடிக்க முடிஞ்சிருக்கு. அண்டு டக்கும் ஆகிருக்கு, 2 ரன்லேயும் அவுட் ஆகிருக்காரு. ஹிட் பண்ணுறதுக்காகவே பேக் ஹேண்டில் வச்சுருக்க ஒரு பிளேயர் ஷாருக் கான். ராகுல் டெவாட்டியா சக்ஸஸ்ஃபுல்லாக பேக் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி தொடர்ந்து இருந்துகிட்ருக்கார் குஜராத் டைட்டன்ஸுக்கு. அது ரொம்பவே சூப்பர்னு சொல்லணும். பவுலிங் பேஸில் சில நேரங்களில் ஹேண்டியாக இருப்பார். வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக டீசெண்டாக விளையாட முடியும். சொல்லப்போனால் ரீசெண்ட் இயர்ஸில் அவருக்கு வாய்ப்பே இல்லை பவுலிங் பேஸ்லையும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஐபிஎல் லெவலில் அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் பரிதாபக்குரிய ஒரு விஷயம்தான். ரஷீத் கான் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. பவுலிங் பேஸில் பிலிப்ஸு, ஷாருக் கான் இருந்தால் கூட அவ்வளோ வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. காரணம் இப்போ இருக்கிற இம்பாக்ட்ஸ் பேஸில் எக்ஸ்ட்ரா பவுலரை கூட எடுத்துக்கலாம். டெவாட்டியா ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு. சொல்லப்போனால் பாருங்கள், ஒரு ஓவர் அந்த ரேஞ்சில் தான் பவுல் பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் விக்கெட் எடுக்க முடியும். பட் இது வரைக்கும் ரீசெண்ட் இன்னிங்ஸில் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறது இருக்குது. தள்ளுறதுக்காக ஒரு ஓவர் மேக்ஸிமம் சுப்மன் கில் போன சீசனில் பேசிக்கை ஸ்டிக் பண்ணார். அவங்களோட முக்கியமான பவுலர்ஸுக்கு மட்டும் பவுல் கொடுத்தாரு. அதனால் ராகுல் டெவாட்டியாலாம் பெருசாக கண்டுக்கல அப்படிங்கிறது தான். ஒரு பவுலர் ரொம்ப அடி வாங்குறவங்க, இன்ஜுரி இந்த மாதிரி இடத்துல தான் ராகுல் டெவாட்டியா உள்ளே வரார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. வாஷிங்டன் டீசன்ட் பவுலர், பட் அவ்வளோவா கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஒரு பாயிண்ட்டை பாருங்கள், அவர் போன சீசனில் 2 மேட்ச்சில் தான் பவுலே பண்ணியிருக்காரு, 2 மேட்ச்சில் தான் விளையாண்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 2023 ஒரு சில போட்டிகள் இருந்திருக்கு, ஒரு சில மேட்ச்சை ஓகேவாக இருந்திருக்காரு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கல. ஐபிஎல்லில் அந்த ஒரு விஷயம் வாஷிங்டனுக்கு இருந்திருக்கு. ரஷீத் கான் பெரிய அளவில் பேசப்பட்டால் கூட ரீசெண்டாக பாருங்கள் விக்கெட் பேஸில் நிறையலாம் இல்லை. கொத்தா ஒரு சில நேரங்கள் எடுக்கிறாரு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்துட்டு கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பேட்டிங்கில் சின்ன கான்ட்ரிபியூஷன், சில நேரங்களில் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதுவுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. ரபாடா பெரிய லெவலில் ஐபிஎல்லில் முன்னாடி இருந்திருக்காரு. பட் இப்போ இருக்கிற ஃபார்ம் அவ்வளோ கிரேட் கிடையாது. ரீசன் இன்னிங்ஸ் இது. அண்ட் அகமதாபாத்தில் ஒரு 2 விக்கெட் இருந்தால் கூட 44 ரன்ஸை கொடுத்து தான் எடுத்திருக்காரு. சிராஜ் ரீசெண்டாக பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. போன சீசனோட எண்டில் ஆர்சிபிக்கு பயங்கர சக்ஸஸ். அந்த இடத்துல ஏன் விட்டாங்க அப்படின்னே தெரியல. நிறைய பிளேயர்ஸ் ஆர்சிபி அப்படி தான் விட்டாங்க. எனிவே
ரீசன்ட் இன்னிங்ஸை பாருங்கள், இதுதான் போன சீசனோட எண்டில். அண்ட் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக அவரோட சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. ஒரே ஒரு போட்டியில் மட்டும் விக்கெட் இல்லாமல் இருந்திருக்காரு. 2-4 2-3 அப்படின்னு பயங்கர சக்ஸஸை கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் சிராஜ் போன சீசனோட பேக் எண்டில் நல்லா பவுல் பண்ணது தான் அந்த டீமுக்கான வெற்றியாக அமைஞ்சுது. ஒரு பக்கம் விராட் கோலி ஆரம்பத்தில் ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் பெஸ்ட்டாக இல்லை, 120 130 இந்த ரேஞ்ச் தான் அடித்தார். பேக்கெண்டில் 170+ அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆச்சு. அங்கே அந்த டீம் ஜெயிச்சுது. சிராஜ் அண்ட் விராட் கோலி தான் அந்த டீமை மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கும். பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக அவர் நல்லா இருக்கார். அதே நேரத்தில் அகமதாபாத்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசியிருக்கார். பிரசித் கிருஷ்ணா இவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கடந்த சில சீசனில் அவர் அவ்வளோவா விளையாடலை. 2023 2022 சில போட்டி பாருங்கள். 2023 இனிஷியலாகவே வெளியில் போயிட்டார். சொல்லப்போனால் மிடில் ஒரு போட்டி விளையாண்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 சில போட்டிகள். போன வருஷம் டோட்டலாக விளையாடல. பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிற ஃபேஸ் அவ்வளோவா ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ரீசெண்டாக இந்தியன் கிரிக்கெட்லலாம் பார்க்குறோம் அப்படிங்கிற இடத்துல ஓரளவுக்கு நல்ல போலிங் கொடுப்பார், இம்ப்ரூவ் ஆகிருப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அகமதாபாத்தில் நல்ல நம்பர் வச்சுருக்காரு, 22க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் இருக்குது. கண்டிப்பாக டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். பஞ்சாப் கிங்ஸு ஜோஸ் இங்கிலீஷை எடுத்து வருவாங்களா இல்லை பவுலர் பேஸில் போவாங்களா? ஒரு பாயிண்டில் லாக்கி ஃபர்கூசன் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், அவருக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு இடத்துல அஸ்தீப் இருக்கார், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், பெட்டர் பாஸ் பவுலர் அப்படிங்கிற ஆங்கிள் யோசித்து லாக்கி எடுத்துகிட்டு வருவாங்களா? மார்க்கோ ஆன்சர் இருக்கார், ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே போவாங்க. டாப் ஆர்டரில் ஜோஸ் இங்கிலீஷை ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படி யோசிக்க போகிறாங்களா? ஒரு பாயிண்டில் பிரியான்ஸ் ஆர்யா நல்லா பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக்கில் செம்மையாக விளையாண்டுருக்கார் ஓப்பனிங் பொசிஷனில். அந்த மாதிரி அவரை ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஜோஸ் இங்கிலீஷை வெளியில் வச்சு லாக்கி ஃபர்கூசனை இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ வைஷாக் இருக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம். அது மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், யான்சன் அப்படின்ற மாதிரி இன்னும் 3 பிளேயர்ஸ் இருப்பாங்க. 4th பிளேயர் மட்டும் ஜோஸ் இங்கிலீஷா இல்லை லாக்கி ஃபர்கூசனான்னு பார்த்துக்கலாம். ஆரோன் ஹார்டி, பார்லெட்டு, ஒமாசாய் இவங்களும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு லேட்டர் பேஸில் கிடைக்கலாம். யாராவது இங்கே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தால் இல்லை இன்ஜுரி ஆகிற மாதிரி இருந்தால் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் பிரப் சிம்ரன் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கிற பட்சத்தில் விக்கெட் கீப்பராக அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா பிரப் சிம்ரன் விக்கெட் கீப்பராக இருப்பார். இப்போ ஸ்ரேயாஸ் ஒன் டவுன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கலக்குனார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஸோ எனிவே அவ்வளோ கிரேட் கிடையாது இந்தியன் கண்டிஷனில் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பரான பிளேயர், மோஸ்ட் வாண்டட்னு சொல்லணும். ஆனால் ட்ரஸ்டட்னு சொல்ல முடியல. ஒரு டீம் ட்ரஸ்ட் பண்ணி தொடர்ந்து வச்சுக்கிறாங்களான்னா அது இல்லை. போன வருஷம் கப்பே அடித்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ரிட்டைன் பண்ணியிருக்கலாம் ஒரு பாயிண்டில். ஒரு இடத்துல ஆக்ஷனில் போராடினாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஸ்ரேயாஸ் ஐயர் நிறைய டீமுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ட்ரஸ்டட் பிளேயராக பெருசாக இல்லை. பட் கண்டிப்பாக மோஸ்ட் வாண்டடாக இருக்கார், சூப்பராக விளையாடுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ இருக்கிற ஒரு விஷயம். எனிவே பார்த்துக்கலாம். கேப்டன் பண்ண போகிறாரு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். டீசெண்டான பிளேயர், சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க முடியும், அந்த குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. ஸ்டில் இப்போ இருக்கிற ஃபார்ம் அவ்வளோ கிரேட் கிடையாது. மேக்ஸி ஐபிஎல்னாவே சொதப்பல் தான், நிறைய பண்ணியிருக்காரு. குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸுக்கு அவர் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் அதை மறந்துட்டு அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் உள்ளே போகிறாரு, இது ஓகே. சில நேரங்களில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், என்னென்னா கன்சிஸ்டன்ட்லாம் இங்கே முக்கியம் இல்லை, கேம் சேஞ்சராக இருந்தால் அது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுறாரு. ஏன்னா நமக்கே தெரியும் ஜெகதீஷ் நாராயணன் மாதிரி பிளேயர் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. டிஎன்பிஎல் கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய டொமஸ்டிக் ஃபார்மேட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார், கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கெல்லாம் வாய்ப்பு தொடர்ந்து இல்லை. சொல்லப்போனால் ஆக்ஷனில் வராரா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பட் கிளென் மேக்ஸ்வெலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் கேம் சேஞ்சராக இருக்கார். சடனாக கேம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தான் அவருக்கு இன்னுமே வாய்ப்பு பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. நெகல் வதேரா பாசிபிளாக மேலே கூட வரலாம். டீசன்ட் பிளேயர். நம்பர் 3ல் வந்தால் நல்லா பண்ண முடியும். பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. மும்பைக்காக அதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காரு. சில ஃபெயிலியர்ஸை ஷோ பண்ணார். அதுக்கு காரணம் அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கல. நல்லா விளையாண்டதுக்கப்புறம் அடுத்த மேட்சே தூக்குவாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு இடத்துல மும்பை 100% இருந்தாங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. பட் இங்கே கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். சசாங் சூப்பர் பிளேயர், நல்லா பண்ணியிருக்காரு பஞ்சாப்காக. அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார் இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. 2 பேருமே நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க. அதில் பவுலிங் பேஸில் நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி யான்சனுக்கு இருக்குது. பட் ஸ்விங் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி தான். அந்த மாதிரி ஓவரால் இந்தியா கண்டிஷனில், ஹார்ட் கண்டிஷனில் அங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனிவே ஹர்ப்ரீத் பிராரோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக் சில நேரங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் ஓவர் பேஸில் முழுமையாக கிடைக்கிறதில்ல அவருக்கு. விஜயகுமார்
வைஷாக் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பிளேயர், கர்நாடகா சேர்ந்த பிளேயர். இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அஸ்தீப் டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் மீடியம் கலக்கியிருக்காரு. கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஜஹலை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் பெஸ்ட் ஸ்பின்னர் அண்ட் ஓவராலாக பெஸ்ட் பவுலர்னால் டெஃபினட்டாக ஜஹலை சொல்லலாம். அந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்காரு. இந்த சீசன்லேயும் அந்த ஒரு விஷயம் நடக்குமா, மறுபடியும் இந்த டீமுக்குள்ளே வர முடியுமா, அந்த மாதிரி கேள்விலாம் இருக்குது. பண்ணுவார பார்க்கலாம். அண்ட் நம்பர் பேஸில் ஜோஸ் இங்கிலீஷ் அவ்வளோ கிரேட் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிஎல்லில் பெஸ்ட்டு கிடையாது. பட் ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நர்வ்ஸ் இல்லாமல் விளையாட முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. பிரப்சிம்ரன் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது, இருந்தால் கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியல. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். ஆனால் பெரிய இன்னிங்ஸ் குவாலிட்டி இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அகமதாபாத்தில் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு ஒரு சில நேரங்களில் ஓகே ஆவரேஜாக பேட் பண்ணுறாரு. கன்சிஸ்டண்ட்டாக பெரிய பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக கொடுக்கறதில்ல. முன்ன இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது. அந்த ஹல்க் ஹிட்டிங் அப்படிங்கிறது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் குவாலிட்டி அதை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகிற முறை அப்படிங்கிறது ஸ்டோய்னிஸ்ட்டை மிஸ் ஆகிற ஒரு விஷயம். மேக்ஸி சொல்லவே தேவையில்லை. ரீசெண்டாக என்ன மாதிரி மோசமாக விளையாண்டுருக்கு. அதில் 2 டக்கு, அதில் 4 ரன்னு, 1 ரன்னு, 16 இதுதான் ரீசன்ட் இன்னிங்ஸ். அதே நேரத்தில் ஜிடி கூட 2 இன்னிங்ஸ் ஓகேவாக இருந்திருக்கு. அதே இடத்துல அகமதாபாத்தில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதெல்லாம் பாருங்கள். நெஹல் வதேரா இவர் ஒரு இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. பட் அவருமே அந்த கான்ஃபிடென்ட்டாக ரீசெண்டாக இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அகமதாபாத்தில் ஒரு இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. சசாங் சிங் பேக்கெண்டில் ஒரு சில போட்டிகள் ஆனால் ஆரம்பத்தில் நல்லா விளையாண்டார். அகமதாபாத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்னிங்ஸ் இருக்குது. மார்க்கோ யான்சன் பேட்டிங் பேஸில் பெருசாக யோசிக்கணும், ரொம்ப லேட்டாக வருவார் அப்படின்ற அந்த இடத்துல தான். பவுலிங்கில் தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸோட பவுலிங் ஒரு இடத்துல இருக்குது. பட் கன்சிஸ்டண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸ்லையோ இல்லை அதிகமான ஓவர் பேஸ்லையோ இல்லை. கிளென் மேக்ஸ்வெல் ஒரு இடத்துல ஓவர்ஸ் நிறையா கொடுத்தா கூட ஓகேவாக பவுல் பண்ணுறாரு. சில நேரங்களில் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு. அதே நேரத்தில் ஒரு 30-40 யோசித்தோன்னா அந்த இடத்துல ஓகேவா யோசிக்கலாம். மார்க்கோ யான்சனோட பவுலிங் ஓகேவா இருக்குது. பட் கண்டிப்பாக நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காரு. இதை பார்க்குறோம். கண்டிஷன் அவருக்கு சூட்டபிள் கிடையாது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அண்ட் ஓவராலாக பெஸ்ட்டாக இருந்தார் அப்படின்னா கூட இங்கே அந்த சக்ஸஸ் கொடுக்க முடியாது. வெரைட்டி கொடுக்கணும், வேரியேஷன் கொடுக்கணும். அவரோட ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் எதுவும் கொடுதான் அங்கே அடிக்க தான் செய்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது வேல்யூவே கிடையாது. டெஃபினட்டாக வேரியேஷன் கொடுக்கணும். நியூ பாலில் ஸ்விங் பண்ணுற இடத்துல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். பட் அந்த ஸ்விங் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடிவாங்க தான் போகிறார். அதுதான் மார்க்கோ யான்சனுக்கு இந்த சீசனுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். கண்டிப்பாக மார்க்கோ யான்சன் எல்லாமே அவங்க ஃபோக்கஸன் சைடு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஹப்ரி பிரார் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கண்ட்ரோல் இருக்குது. பட் நிறைய ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அது நிறைய டைம் பார்த்துருக்கோம். வைஷாக்கோட பவுலிங் கண்ட்ரோல் கொஞ்சம் டவுனாக இருக்கும். சில நேரங்களில் நிறைய ரன்ஸுக்கு போவார். பட் ஸ்டில் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு. அஸ்தீப்போட பவுலிங் சொல்லவே தேவையில்லை, கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுப்பார். ஜஹலோட பவுலிங் கொத்தா எடுப்பார். பட் போன சீசன் கொஞ்சம் டவுன் சீசன் அவருக்கு நான் பார்க்குறேன். ஓவராலாக அவரோட அவுட்புட் பேஸில் யோசிக்கும் போது கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஜோஸ் இங்கிலீஷோட வீக்னஸ் லெக் பிரேக், ஆஃப் பிரேக், ஸ்பின் பவுலிங்க்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்படுவார். இனிஷியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் இருந்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கலாம். பிரப்சிம்ரன் நிறைய ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அவுட் ஆவார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்பவே வீக்கு, ஷார்ட் பாலுக்கு வீக்காக இருந்திருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு ஃபாஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு. பட் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்படுவார். ஃபாஸ்ட் பவுலிங் அந்த இனிஷியலாக இருக்கும்போது அந்த இடத்துல ஓகே. பேக் எண்டில் சில நேரங்களில் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. பட் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் மேக்ஸியோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு எகென்ஸ்டாக ஜடேஜாக்கு எகென்ஸ்டாக தொடர்ந்து அவுட் ஆனது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருந்தால் அங்கே கண்டிப்பாக காலியாகிறாரு மேக்ஸி. அந்த ஒரு விஷயம் நிறைய நேரங்களில் ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக அடிப்பார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அடியில் அவுட்டும் ஆகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. நெஹல் வதேரா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நிறையா விக்கெட் விடுறாரு. கொஞ்சம் ஷார்ட் பாலுக்கு வீக்காக இருந்திருக்காரு. சசாங் சிங் அவருமே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வீக்காக இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோயர் ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆகிறத பார்த்துருக்கோம். பேக் எண்டில் நல்லா ஃபினிஷராக பார்த்தோம் போன சீசன்லாம். பட் ஸ்லோயர் ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆனது அவரோட வீக்னஸாக இருந்திருக்கு. இந்த சைடு வீக்னஸ் நம்ம சொல்லலை. சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், சாய் சுதர்சன் இவங்க எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வீக்காக இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸ் அந்த டாப் ஆர்டரில் இருந்ததுனால ஃபாஸ்ட் பவுலிங் இடத்துல நிறைய விட்டுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பக்கம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ விக்கெட்ஸை விட்டுருக்காரு சுப்மன் கில். அதே மாதிரி ஜோஸ் பட்லர் ஜென்ரலாக ஒரு இங்கிலீஷ் பிளேயருங்கும் போது ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நிறைய விக்கெட் விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டுக்கு 24 முறை, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டுக்கு 4 அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்னால பெருசாக டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சாய் சுதர்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் 2 பக்கம் அவுட் ஆயிருக்காரு. அனுஜ் ராவட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நிறைய விட்டுருக்காரு. கிளென் பிலிப்ஸு நிறைய விளையாடலை, அதனால் விட்டுருவோம். இங்கே ஷாருக் கான் அவரோட விக்கெட் டைம் ஃபாஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்லோயர் பாலில் நிறைய டைம் அவுட் ஆயிருக்கார் பேக் எண்டில் ஃபினிஷ் பண்ணும்போது. மேட்ச் ஃப்ளோ இங்கே
நியூ பாலை பாசிபிளாக சிராஜ் வித் பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு யோசிப்பாங்க. ரபாடா ரீசெண்டாக நியூ பாலை வீச மாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இல்லை ரபாடா வித் சிராஜ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு விஷயம் பார்க்குறேன். பிரசித் கிருஷ்ணா மோஸ்ட்லி இந்த 3 பவுலர்ஸ் ஓரளவுக்கு இது பெல்டராக தான் ட்ராக் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு தான் பவர் பிளேயில் மூவ் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிளில் 2 ஓவர்ஸ் இவங்க 3 பேர் வீசலாம். ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேயில் பயன்படுத்தலாம். அது ஓகேவான அடிஷனாக இருக்கும். ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டவேட்டியா இவங்கெல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்து பேஸ் ஆஃப் பண்ணணும்னு நினச்சா அவங்கெல்லாம் நல்ல பவுலர்ஸ். ஷாருக் கான் அந்த இடத்த பண்ண முடியும், பிளிப்ஸும் பண்ண முடியும். இதெல்லாம் ஆப்ஷனாக அடிஷ்னலாக வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஷாருக் கான் பிளிப்ஸுக்கான ஓவர்லாம் அவ்வளோவா கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான், அதனால் கண்டிப்பாக ராகுல் டவேட்டியாவோட ஒரு சில ஓவர் எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் பேக் ஹேண்டில் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். அண்டு ஜிடிக்கு அகேன்ஸ்டானு பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸு அஸ்தீப் நியூ பால் எடுத்து வீசுவார். கூட மார்க்கோ யான்சன் 2 லெஃப்ட் ஆர்ம் மீடியம் டெஃபினட்டாக பேஸ் பவுலிங்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுற இடத்துல, அதே நேரத்தில் ஷார்ட் பாலுக்கு சில நேரங்களில் டவுன் ஆகிற இடத்துல சுப்மன் கில் வந்து ஷார்ட் பால் நல்லா ஹேண்டில் பண்ணி விளையாடுவார், அதில் டவுட்டே கிடையாது. பட் சில நேரங்களில் கொஞ்சம் வெரைட்டி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிறதுல மாட்டியிருக்கார். அந்த மாதிரி தான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் ஓப்பனருக்கு அவ்வளோ சீன் இருக்குது, சூப்பராக விளையாண்டுருக்காங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல பெரிய விஷயத்தை மார்க்கோ யான்சனோ அஸ்தீப் சிங்கோ கிரியேட் பண்ண முடியாது. பட் எண்ட் ஓவரில் அஸ்தீப் சிங் அந்த வேலையை பார்க்க முடியும். ஏன்னா எண்ட் ஓவரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். வைஷாக் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு நான் யோசிக்கிறேன். அண்டு லேட்டர் பேஸில் கொஞ்சம் ஹிட்டிங் பேஸ்லேயும் அந்த நேரத்தில் ஸ்டெபிலிட்டி பேஸ்லேயும் இருக்கிற பிளேயர்ஸ் இருக்கனால வைஷாக் அந்த இடத்துல எவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். அண்டு மேக்ஸி பாசிபிளாக பவர் பிளேலே சில ஓவர் கூட வந்து வீசலாம். சாய் சுதர்சன் வர மாதிரி இருந்தால் அனுஜ் ராவட் அடுத்து லெஃப்ட் ஹேண்டை மிடில் பேஸில் மறுபடியும் வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸி கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓவர் ஹர்ப்ரீத் பிரார் சில ஓவர்ஸ் தான் ஜென்ரலாகவே வீசுவார். இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கிளென் மேக்ஸ்வெலோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸ்டோயினிஸோட ஓவர் எதுவும் இருக்குமா, பவர் பிளேயில் அவருக்கு எதுவும் ஓவர் கொடுப்பாங்களா, இந்த பாயிண்ட் கூட யோசிக்கிற மாதிரி இருக்குது. பவர் பிளேயில் ஒரு ஓவர் வரலாம். 6 ஓவரில் ஸ்டோயினிஸோட ஒரு சில ஓவர் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பவுலிங் ஆப்ஷன் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதில் ரஷீத் கான், ரபாடா, சிராஜுக்கான முழுமையான கோட்டா கிடைக்கும். ரபாடா பிரசித் கிருஷ்ணா ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் சிராஜ் மோஸ்ட்லி ஏர்லியாக முடித்தா நல்லாயிருக்கும். எண்ட் ஓவரில் ஓரளவுக்கு இப்போ மேனேஜ் பண்ணியிருக்காரு, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஏர்லியாக வீசுகிற அந்த ஸ்விங்கு அந்த கண்டிஷனுக்கு பெஸ்ட் அவுட் போட்டு கொடுக்குற மாதிரி லேட்டர் பேஸில் இல்லை, கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படின்றத பார்த்துருக்கோம். இங்கே பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி தான். ஸ்டில் மார்க்கோ யான்சன், அஸ்தீப், ஜஹலுக்கான முழுமையான கோட்டா கிடைக்கும். வைஷாக் அண்ட் அஸ்தீப் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. ஜிடி ரீசெண்ட் இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டீம் அப்படின்றதுனால 5 போட்டிகள் மட்டுமே இந்த 2 டீம். அதில் ஜிடி 3 வெற்றி, பஞ்சாப் 2 வெற்றி அப்படின்னு அடைஞ்சிருக்காங்க. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 டீம் ஜெயிக்கல, சேஸ் பண்ணும்போது தான் 2 டீமுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 டீம் மோதும் போது இந்த டீம் சேஸ் பண்ணதும் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. மறுபடியும் அந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஜிடி ரீசெண்டாக 2 நோ ரிசல்ட்டில் மாட்டியிருக்காங்க. அதே இடத்துல ஜிடியோட வின் 1 தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2 ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு ரீசெண்டாக ஜெயிக்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் 2 வெற்றி கிடச்சிருக்கு, ஓகே. அண்டு கடந்த 5 போட்டி இந்த 2 டீமுக்கு இடையிலன்னு பார்க்கும்போது ஜிடி மேலே இருக்காங்க. ஆல்டர்னேட் மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. டாப் 14 என்னோட மைண்டில் ஜோஸ் இங்கிலீஷு, பிரப்சிம்ரன், சுப்மன் கில், பட்லர் இவங்க எல்லாருமே ஓப்பனர்ஸ் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரேயாஸ், சாய் சுதர்சன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், அனுஜ் ராவட் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரவங்க. கண்டிப்பாக நிறைய விக்கெட்ஸ் விளையாடுற கிரவுண்டு கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஹார்டாக ஹிட் பண்ண பார்க்கக்கூடாது, டைம் பண்ண பார்க்கணும். அப்படி இருந்தால் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பெஸ்ட்டு சக்ஸஸை கொடுத்துருக்கு. அதனால தான் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே கிளாஸியாக விளையாடுறவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் மைண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸி, யான்சன் இவங்கெல்லாம் ஆப்ஷன் பேஸில் டபுள் ஆப்ஷன், அதெல்லாம் கண்டிப்பாக கன்சிடரபிள். ரஷீத் கான் ஒரு சில நேரங்களில் கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஓகேவா விளையாண்டுருக்காரு. கொஞ்சம் டஃப்பு தான், ஏன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டுன்னு இல்லை, ஓவராலாகவே இந்த ஐபிஎல்லில் இது வரைக்கும் பவுலர்ஸுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. சில நேரங்களில் அந்த பவுலர்ஸ் 2 விக்கெட் 3 விக்கெட்டு டாட் பால்ஸ் எல்லாம் எடுத்தால் அங்கே கேம்குள்ளே வர்றாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் என்ன சொல்ல போனால் 100வது முதல் போட்டியில் சென்னை அந்த இடத்துல வந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் உள்ளே வராங்க, கொஞ்சம் டியூ இல்லைன்னா இன்னுமே பெட்டராக வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ரஷீத் கான் கண்டிப்பாக பேட்டிங்கில் சில நேரங்களை ப்ரொமோட் பண்ணும்போது ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். காகிசர், ரபாடா, அஸ்தீப் இவங்கெல்லாம் எண்ட் ஓவரில் வீசுவாங்க, அங்கே கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த நம்பரை பற்றி சொன்னோம். ஜஹல் கண்டிப்பாக பெஸ்ட் ஸ்பின்னர், சொல்லப்போனால் பெஸ்ட் பவுலர் ஐபிஎலுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக ஜஹல் வச்சிடலாம் ஆல் டைம் அப்படின்ற இடத்துல.
ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக கன்சிடரபிள். அண்ட் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் அவரோட bowling ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிக் பேஸில் பிரப்சிம்ரன், அனுஜ் ராவத் 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பாசிபிளாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனுஜ் ராவட்டோட ஃபார்ம் ஓகே, பட் என்ன ஆர்டரில் அனுப்புகிறாங்க அந்த ஒரு விஷயம் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நம்ம ட்ரீம் லெவலில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறோம். அதுதான் பேட்டிங் ஆர்டர் அப்படின்லாம் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். அதை மேட்ச் பண்ணி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு ரொம்ப குறைவான டைம் தான் இருக்கும். ஓரளவுக்கு மைண்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்பர் போட்டெல்லாம் நம்ம அனுப்ப முடியாது. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா போன போட்டியில் அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் அப்படி இருக்குன்னுலாம் சிலர் திங்க் பண்ணியிருக்கீங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். சிராஜ் அதே நேரத்தில் பிரசித் கிருஷ்ணா இவங்க வந்து நியூ பால்லாம் கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்க முடியும். அது சிராஜோட ரீசன் இன்னிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவரோட விக்கெட் டேக்கிங் நல்லா இருக்குங்கிறதுனால அது கன்சிடர் பண்ணலாம். சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்களாம் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா டாப்பாட பேட்டர்ஸ் இந்த பர்டிகுலர் ஒன்றில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஜோஸ் இங்கிலீஷ், சாய் சுதர்சன், மார்க்கட் ஸ்டோயினிஸ் இவங்களை கன்சிடர் பண்ணலாம். ஸ்டோயினிஸுக்கு சில ஓவர் கொடுக்கலாம். பட் ஃபிட்னஸ் பேஸில் ஓவருக்கான ப்ரையாரிட்டி அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பட் சாய் சுதர்சன் செஞ்சுரி ரீசன் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. இங்கிலீஷு ஓப்பன் பண்ணார்னா கண்டிப்பாக அந்த ஜோஸை பிடிக்க முடியும். சொல்ல போனால் இவர் ஐபிஎல் ஃபார்ம் ரொம்பவே இல்லை. அதை இங்கே இந்த போட்டி மூலமாக தொடங்கலாம் அப்படின்றதுக்கான சூப்பர் கிரவுண்டு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்க முடியுமா பார்க்கணும். அண்ட் இருப்பாரா அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த கேள்வியும் இருக்குது. அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஏன்னா ஆர்யா இருந்தாருன்னா அந்த இடத்துல ஜோஸ் இங்கிலீஷை வெளியில் வச்சுட்டு லாக்கி ஃபெர்குசன் உள்ளே கொண்டு வரலாம். மோஸ்ட்லி பேட்டிங் பேஸில் இருக்கிறதுனால ஜோஸ் இங்கிலீஷை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு நான் பார்க்குறேன். விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர், பிரப்சிம்ரன் அண்டு ஜோஸ் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்கள் அனுஜ் ராவட்டு கூட டீசென்ட் சாய்ஸ். ஆனால் பேட்டிங் ஆர்டர் எங்கே வருவார் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பேட்டிங்னு பார்க்கும்போது கில்லு, ஸ்ரேயாஸ் ஐயர், கிளெம் பிலிப்ஸை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அவரோட பேட்டிங் ஆர்டர் எங்கே வரும் அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்குது. பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சுன்னா அந்த இடத்துல அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஐபிஎல்லில் சக்ஸஸ் பண்ணல. சாய் சுதர்சன் சூப்பர் சாய்ஸ். ரீசெண்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு வகையிலையும் ஓகே. மேக்ஸி, ஸ்டோயினிஸு, மார்க்கோ யான்சன் இவங்கெல்லாம் நல்ல சாய்ஸு. அண்ட் இதில் பவுலிங் சைடில் 2 பேர் ரஷீத் கான், அஸ்தீப், ஜஹல், ரபாடா வந்து டீசன்ட் சாய்ஸாக நான் யோசிக்கிறேன். ஜஹலை மிஸ் பண்ணுறது கூட ஓகே, அவ்வளோவா வந்து டேர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ட்ரையராக இருக்கும். அதில் வேணால் சக்ஸஸ். அதில் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போது ஜஹல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான். அந்த மாதிரி பாயிண்டில் ஓகே தான். பட் ஸ்டில் பேக் ஹேண்டில் பவுல் பண்ணுற அந்த இடத்துல ரபாடா மாதிரி பவுலரை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ஸ் ஆகும். அப்போ யாரையாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டஃப்பான கால் தான் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனை கை வைக்கிறது அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரி இடத்துல பிரப்சிம்ரனை வேணால் தூக்கிட்டு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு. இல்லை ரபாடா மிஸ் பண்ணலாம் அப்படின்னு மிஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை ரபாடா வச்சுக்கிட்டு ரஷீத் கானை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சாலும் ஓகே தான் நான் சொல்லுவேன். கில்லு ஆப்வியஸாக பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால் இன்னொரு பக்கம் ஜோஸ் பட்லர் 2 ஓப்பனரையும் கேப்டனாக போகிறது சில நேரங்களில் ரிஸ்க்காக கூட போகலாம். கில் ஒரு சைடு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அதனால் அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மேக்ஸியை ட்ரை பண்ணலாம். மேக்ஸி பவுலிங் பேஸில் பேட்டிங் பேஸில் ரெண்டுமே பண்ண முடியும். குறிப்பாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மேக்ஸியோட பவுலிங் அங்கே இருக்கலாம். பட் ஒரு பாயிண்டில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பெல்டராக இருந்திருக்கு. மேக்ஸி ரீசெண்டாக பெரிய பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையலாம் கொடுக்கல. கொஞ்சம் குயிக்காக ஆடிவிட அந்த குயிக்காக ஆடுறதுல நிறைய பவுண்டரி 6 அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் பிகினிங்ஸாக பில்ட் பண்ணுறவங்கள கேப்டனாக போகிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பாயிண்டில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டாப் ஆர்டர் பேட்டராக கேப்டனாக போகலாம். இல்லைனா டாப் ஆர்டர் பேட்டராக இல்லை வந்து 1 டவுன் 2nd டவுன் ஸ்டேஜில் இருக்கிற பேட்டர் அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் பேக் ஹேண்டில் பவுல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களை கொஞ்சம் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அப்படி பவுலர் இங்கே கிடையாது, ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் சாய் சுதர்சன் நல்ல சாய்ஸு. ஸ்ரேயாஸ் ஓரளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு. பட் ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே கூட ஓரளவுக்கு போகிறார், அதுக்கு மேலே போக மாட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது சுப்மன் கில் அண்ட் பட்லர் நல்ல சாய்ஸு, சாய் சுதர்சன் நல்ல சாய்ஸு. 3 பேருமே ஜிடியில் இருக்காங்க. பஞ்சாப் கிங் சைடு ஒருத்தர் யாரையாவது யோசிச்சோன்னா அந்த இடத்துல யோசிக்கலாம். ஸ்டோயினிஸ் மாதிரி ஆட்களை யோசிக்கலாம். ஸோ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் மேக்ஸி தான் இப்போதைக்கு ஓகேவா தோன்றாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாய் அண்டு ஜோஸ் பட்லர் ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.